அண்மை செய்தி நடிகர் மன்சூர் அலிகானுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் கேட்டறியலாம். கிருஷ்ணா, வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நடிகை த்ரிஷா குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த விவகாரத்தில் தான் பேசிய முழு வீடியோவையும் பார்க்காமல் தனது நற்பெயருக்கு களங்கம் கற்பித்ததாக குற்றம் சாட்டி நடிகை த்ரிஷா, நடிகை குஷ்பு, நடிகை சிரஞ்சீவி ஆகியோருக்கு எதிராக தலா 1 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கோரி வழக்கு தொடர அனுமதி கேட்டு நடிகர் மன்சூர் அலிகான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த தனி நீதிபதி நீதிமன்ற நேரத்தை வீணடிக்கும் நோக்கத்திலும் விளம்பர நோக்கிலுமே இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக கூறி மன்சூர் அலிகான் மனுவை 1 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தார். தனது மனுவை அபராதத்துடன் தள்ளுபடி செய்த தனி நீதிபதி உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி நடிகர் மன்சூர் அலிகான் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் நீதிபதி ஆர் சக்திவேல் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மன்சூர் அலிகான் தரப்பில் த்ரிஷா, குஷ்பு ஆகியோர் தமிழகத்தில் இருக்கும் நிலையில் சிரஞ்சீவி மற்றும் ஆந்திராவில் இருப்பதால் தான் அவருக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி கேட்டு மனு தாக்கல் செய்ததாகவும், ஆனால் வழக்கு அபராதத்துடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அபராதம் விதித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் மற்ற இருவர் மீதான வழக்கையும் தொடர தான் விரும்பவில்லை எனவும் மன்சூர் அலிகான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மன்சூர் அலிகானுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த உத்தரவை மட்டும் ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதே சமயம் வழக்கை தள்ளுபடி செய்த தனி நீதிபதி உத்தரவை உறுதி செய்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். பரணியா. கிருஷ்ணா, விவரங்களுக்கு நன்றி.